எல்லாருடைய வாழ்க்கையிலுமே தங்கம் வந்து ஒரு அங்கமா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும், வீட்டில் எந்த மாதிரியான விழாக்கள் நடந்தாலும் சரி, தங்கம் ஜொலிக்காம அந்த விழா வந்து நிறைவடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் தான் இன்றைய சமுதாயத்திலும் இல்லை. அப்போ இருந்தே வந்து தங்கத்தினுடைய முக்கியத்துவம் அப்படிதான் இருந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு போயிட்டே தான் இருக்கு. தங்கத்தினுடைய விலையை பார்க்கும் பொழுது பொதுமக்களுக்கு வந்து பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். விலைகள் எல்லாம் ஏற்றி கிட்டத்தட்ட ஒரு கிராம் வாங்கணும் அப்படின்னா 10,000 ரூபாய் இருந்தால் தான் வாங்க முடியும் அப்படின்ற ஒரு சூழலுக்கு தான் இப்போ வந்து தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட தங்கத்திற்கான சில நிபந்தனைகளை RBI வந்து கொடுத்திருக்காங்க. அது எந்த மாதிரியான நிபந்தனைகள், அது பொதுமக்களை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில விரிவாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஹோம்லேண்ட் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசனானாலும் சரி, ஆண்டி ஆனாலும் சரி, நம்ம எல்லாருக்கிட்டையுமே தங்கம் அப்படின்றது இருந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா நம்ம சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் தங்கத்தினுடைய முக்கியத்துவம் அப்படின்றது இருந்துட்டு தான் இருக்கு. தங்கத்துக்கான மோகம் அப்படின்றது எப்பவுமே குறையாது அப்படின்னு தான் சொல்லணும். எத்தனை டிசைன்ஸ் வந்தாலும் சரி, அந்த டிசைன்ஸ் எல்லாம் வாங்கினாலும் சரி, தங்கம் எந்த வடிவத்தில் வந்தாலுமே அதுக்கான ஒரு மோகம் அப்படின்றது கண்டிப்பா இருந்துட்டு தான் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த தங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு தனிப்பட்ட நபரினுடைய செல்வத்தை தீர்மானிக்குது. அவங்க எந்த அளவுக்கு செல்வந்தாரா இருக்காங்க அப்படின்றது தங்கத்தை வச்சு தீர்மானிக்கிறது ஒரு விஷயமா இருந்தாலும், நாட்டினுடைய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிற அளவுக்கு தங்கத்துக்கான முக்கியத்துவம் அப்படின்றது இருந்துட்டு தான் இருக்கு. அப்படிப்பட்ட தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு போயிட்டே தான் இருக்கு. அப்படி அந்த தங்கத்தினுடைய விலையை பார்க்கும் பொழுது பொதுமக்களுக்கு வந்து பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுமக்களை காட்டிலும் பெரிய செல்வந்தரா இருக்கிறவங்களுக்கே வந்து பெரிய அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இப்போ ஒரு கிராம் 10,000 அளவுக்கு விற்கக்கூடிய அளவுக்கு போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். 9,000 சில்லறை அப்படின்ற மாதிரியான ஒரு ரேட்ல விற்கப்பட்டாலும் செய்கூலி சேதாரம் அந்த மாதிரியான நிறைய விலைகள் எல்லாம் ஏற்றி கிட்டத்தட்ட ஒரு கிராம் வாங்கணும் அப்படின்னா 10,000 ரூபாய் இருந்தால் தான் வாங்க முடியும் அப்படின்ற ஒரு சூழலுக்கு தான் இப்போ வந்து தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட தங்கத்திற்கான சில நிபந்தனைகளை RBI வந்து கொடுத்திருக்காங்க. அது எந்த மாதிரியான நிபந்தனைகள், அது பொதுமக்களை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில விரிவாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்படி தங்கத்தினுடைய விலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், தங்கம் நம்ம வாழ்க்கையோட ஒன்றிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு அப்படின்றத யாராலையுமே மறுக்க முடியாது. எவ்வளவு விலை உயர்ந்தாலும் சரி, தங்கத்தை வந்து எப்படியாவது வாங்கணும், எப்படியாவது சேர்த்து வச்சு வாங்கணும், அதுக்கான மவுசு அப்படின்றது இருந்துட்டு தான் இருக்கு. அப்படிப்பட்ட தங்கத்திற்கு போடப்பட்டுள்ள நிபந்தனைகளை பார்க்கறதுக்கு முன்னாடி தங்கத்தை வச்சு சில ஃபேக்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில தங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 0.2 மில்லிகிராம் அளவுக்காச்சும் எல்லாரோட உடம்புலையுமே வந்து தங்கம் இருக்கு அப்படின்றத ஆய்வுல வந்து நிரூபிச்சிருக்கிறாங்க. அதை தாண்டி தலைமுடியில கூட சின்ன தங்கத்துக்கான அடையாளங்கள், தடயங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களுமே வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவினுடைய இல்லத்தரசிகள்கிட்ட மட்டுமே கிட்டத்தட்ட 11% தங்க நகைகள் வந்து இருக்கு, தங்கம் இருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. ஆனா இது 11% அப்படின்னு பார்க்கும்போது கம்மியா தெரியலாம். ஆனா இது எந்த அளவுக்கு பெருசு அப்படின்னு பார்க்கும் பொழுது அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி இந்த மாதிரியான நாடுகள்ல இருக்கக்கூடிய கையிருப்புகளை கம்பேர் பண்ணா கூட அந்த நாடுகள் கிட்ட 11% விட கம்மியா தான் இருக்கு. இந்திய இல்லத்தரசிகள் கிட்ட இருக்கிறத விட அந்த நாடுகளினுடைய கையிருப்புகள் ரொம்பவே கம்மி அப்படின்ற மாதிரியான தகவல்கள் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். அதுல அதிர்ச்சி அடைகிறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்றது இந்திய குடிமக்களுக்கு வந்து தெரியும். ஆனா வெளிநாடுகள்ல இருந்து பார்க்கும்போது இந்தியாவுக்குள்ள தங்கத்தை வந்து எந்த அளவுக்கு மதிப்பிடுறாங்க அப்படின்றது இந்த மாதிரியான டேட்டாக்கள் மூலமா தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படி மனுஷனுடைய உடம்புல கூட தங்கம் இருக்கு அப்படின்ற சில ஃபேக்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். அப்படி பார்க்கும் பொழுது பல கோடி மதிப்புள்ள தங்கம் வந்து சூரியன்ல கூட இருக்கு அப்படின்ற மாதிரியான தகவலையும் வந்து கொடுத்திருக்கிறாங்க. நம்ம உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா கடல் பரப்புகள், நீர்நிலைகள்ல கூட 20 மில்லியன் டன் அளவுக்கு தங்கம் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. தோராயமா 20 மில்லியன் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதை விட ஜாஸ்தியாகவும் இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஸோ தங்கம் அப்படின்றது இவ்வளவு இடங்கள்ல இருந்தாலுமே அதுக்கான மவுசு அப்படின்றது இருந்துகிட்டு தான் இருக்கு. அப்படிப்பட்ட தங்கத்தினுடைய வேல்யூவை அதிகரிக்கிற வகையில தான் RBIயினுடைய புதிய நிபந்தனைகளுமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் தங்கத்தினுடைய வேல்யூ அதிகரிச்சுட்டாங்க அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது. இது பொதுமக்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் பல அரசியல்வாதிகளும் தலைவர்களும் வந்து குறிப்பிட்டு இருக்காங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து எழுந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது எந்த மாதிரியான நிபந்தனைகள் அப்படின்றத பார்க்கலாம். தங்கம் விலை அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே தான் இருக்கு. டாரிஃப் விலைகள் எல்லாமே வந்து உலக அளவுலையுமே வந்து பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயமா தங்கம் இருக்கிறதுனால உலக அளவிலேயே தங்கத்தினுடைய விலை வந்து அதிகரிச்சுட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் தங்க நகை கடன் அப்படின்றது நம்ம சாமானிய மக்களினுடைய
மக்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அங்கமாவே இருந்துட்டு இருக்கு. எந்த ஒரு கஷ்டமான சூழல் வந்தாலும் தங்கத்தை வச்சு தான் வந்து அந்த ஒரு சூழலை வந்து எதிர்கொள்ற ஒரு விஷயமா அந்த ஒரு பழக்கம் அப்படின்றது இன்றைய சூழல்ல எல்லா பொதுமக்கள் இடையுமே வந்து இருந்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான். அப்படிப்பட்ட தங்க நகை கடன்ல வச்சு ஆர்பிஐ பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து கடந்த மாதத்துல இருந்தே வந்து வெளியிட்டு இருக்காங்க. அடிக்கடி அந்த மாதிரியான ரூல்ஸை வெளியிட்டு மக்களை வந்து பெரிய அதிர்ச்சியில வச்சுட்டு இருக்காங்க. அப்படி கடந்த மாதம் வந்த ஒரு நிபந்தனை அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏற்கனவே தங்க நகையை அடகு வச்சாங்க அப்படின்னா அந்த கடனை தீர்த்து முடிக்கிற வரைக்கும் அடுத்த நகையை வந்து அடகு வைக்க முடியாது அப்படின்ற ஒரு ரூல்ஸ் ஆனது ஏற்கனவே போட்டிருந்தாங்க. அதை தாண்டி ஒரு நகை கடன் வைக்கும் பொழுது அதுக்கு ஒரு டைம் லிமிட் கொடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த டைம் லிமிட்டை நீடிக்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு புதிய விதிமுறையுமே வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இது பெரிய அளவுல மக்களை வந்து அதிர்ச்சியில ஆழ்த்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த நிபந்தனைகளை கூடவே இன்னும் 9 நிபந்தனைகளை புதிதாக ஆர்பிஐ வந்து கொடுத்திருக்காங்க. அப்படி ரிசர்வ் வங்கி கிட்டத்தட்ட 9 விதிமுறைகளை புதிதாக அறிவிச்சிருக்கிறாங்க. அது பெரிய அளவுல மக்களுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. ஏற்கனவே தங்க நகை அடகுல வச்சிருக்கவங்களுக்கு என்னதான் செய்யறது அப்படின்னு ஒண்ணுமே புரியாம குழப்பத்துல ஆழ்த்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி முதல் விதிமுறை என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஒரு தங்க நகை வந்து அடகு வைக்கிறாங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு 75% அப்படி முதல் விதிமுறை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு தங்க நகை அடமானம் வைக்கும் பொழுது அந்த நகைக்கான மதிப்புல இருந்து 75% மட்டுமே வந்து கடனாக கொடுக்கப்படும் அப்படின்னு ரிசர்வ் வங்கி வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது இப்போ ஒரு தங்க நகையினுடைய மதிப்பு 1000 ரூபாய் அப்படின்னா அதுல வெறும் 750 ரூபாய் மட்டுமே கடனா வந்து கொடுக்கப்படும் அப்படின்றதுதான் முதல் விதிமுறையா பார்க்கப்படுது. அடுத்ததா இரண்டாவது விதிமுறை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு தங்க நகையை அடமானம் வைக்கும் பொழுது அந்த நகை வந்து தங்களுடையதுதான் அப்படின்றதுக்கான ஆதாரம் சான்றிதழ்களை வந்து எந்த வங்கியில வந்து அடமானம் வைக்கிறோமோ அந்த வங்கியில வந்து சமர்ப்பிக்கணும். அப்படி இல்லைன்னா நிதி நிறுவனங்கள்ல கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ரூல்ஸுமே போட்டிருக்கிறாங்க. இதுவுமே வந்து மக்களை வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சில நகைகளுக்கான ஆதாரங்கள் இல்லாம கூட இருக்கலாம். அது ஒரு வகையில நல்ல ஒரு விதிமுறை அப்படின்னு பார்த்தாலும் இன்னொரு வகையில பார்க்கும் பொழுது சாமானிய மக்கள் கிட்ட போதிய சான்றிதழ்கள் இல்லை அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு சிக்கலை தரும் அப்படின்ற மாதிரி தான் வந்து பேசப்படுது. ஸோ இந்த விதிமுறை வந்து ஒரு சிக்கலான விதிமுறை அப்படின்னு தான் பார்க்கப்படுது. அடுத்ததாக மூன்றாவது விதிமுறை அடமானம் வைக்கக்கூடிய தங்க நகைக்கு அந்த தங்க நகையினுடைய தரம் சார்ந்த சான்றிதழை எந்த வங்கி கடன் கொடுக்குறாங்களோ அந்த வங்கியோ அல்லது நிதி நிறுவனங்கள் வந்து வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் மூன்றாவது விதிமுறையா பார்க்கப்படுது. இந்த விதிமுறைக்கான முக்கியமான அம்சம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த சான்றிதழ் வந்து வாடிக்கையாளர்கிட்டையும் ஒன்று இருக்கணும், அந்த நிறுவனம் கிட்டையும் ஒன்று இருக்கணும். அந்த சான்றிதழ்ல கடன் கொடுப்பவர் மற்றும் கடன் வாங்குபவர் அப்படின்னு 2 பேருடைய கையொப்பங்களும் இருக்கணும் அப்படின்றதான் இந்த மூன்றாவது விதிமுறையினுடைய முக்கியமான அம்சமா பார்க்கப்படுது. நான்காவது விதிமுறை அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுவுமே வந்து ஒரு லைட்டா ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எந்தெந்த நகைகளுக்கு கடன் வழங்குவோம் அப்படின்னு சொல்லி அந்த வங்கி குறிப்பிட்டிருக்கிறாங்களோ அந்த நகைகளுக்கு மட்டுமே கடன் கொடுக்க முடியும் அப்படின்றது தான் நான்காவது விதிமுறையா பார்க்கப்படுது. ஐந்தாவது விதிமுறை ஒரு புதிதான விதிமுறை அப்படின்னே சொல்லலாம். ஏன் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வருக்குமே வந்து இனிமே நகை கடன் கொடுக்கலாம் அப்படின்றது தான் வந்து ஐந்தாவது விதிமுறையா பார்க்கப்படுது. வெள்ளி பொருட்களுக்குமே நகை கடன் ஆனது இனிமே வழங்கப்படும் அப்படின்றது தான் ஐந்தாவது விதிமுறையா ஆர்பிஐ வந்து கொடுத்திருக்காங்க. ஆறாவது விதிமுறை எந்த அளவுக்கு ஒரு நபர் வந்து தங்க நகையை வந்து அடகு வைக்க முடியும் அப்படின்றத நிர்ணயிக்கிற வகையில தான் இந்த ஆறாவது விதிமுறை வந்து இருக்கு. ஒரு தனி நபர் வந்து 1 கிலோ தங்கம் விலைக்கு மட்டுமே தான் வந்து அடகு வைக்க முடியும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்கு. ஏழாவது விதிமுறையை பொறுத்த வரைக்கும் அடமானம் வைக்கப்படக்கூடிய தங்கத்துக்கான கடன் அப்படின்றது 22 கேரட் தங்கம் அப்படின்றத பொறுத்து தான் வந்து அந்த தங்க நகைக்கான கடனை வந்து கொடுக்க முடியும் அப்படின்றது தான் ஏழாவது விதிமுறையாக பார்க்கப்படுது. எட்டாவது விதிமுறையை பொறுத்த வரைக்கும் தங்க நகை கடன் அப்படின்றது வந்து அந்த சான்றிதழ்ல எல்லா விதமான டீடைல்ஸுமே இருந்திருக்கணும். தங்கம் நகை வாங்குபவருக்கும் சரி கொடுப்பவருக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த ஒப்பந்தத்துக்கான அந்த சான்றிதழ்ல எல்லா விதமான டீடைல்ஸுமே இருக்கணும். நகை பற்றிய டீடைல்ஸ், தனி நபரினுடைய டீடைல்ஸ், எதற்காக கடன், எவ்வளவு தொகை கடன் வாங்கப்பட்டிருக்கு, எவ்வளவு கிலோ இல்ல எத்தனை கிராம் தங்கம் வந்து அடகு வைக்கப்பட்டிருக்கு, இந்த மாதிரியான எல்லா டீடைல்ஸுமே வந்து அந்த ஒப்பந்த சான்றிதழ்ல இடம்பெற்றிருக்க வேண்டும் அப்படின்றதா எட்டாவது விதிமுறையா பார்க்கப்படுது. ஒன்பதாவது விதிமுறை அப்படின்றப்போ தங்க நகை வந்து கடன் அடைச்சதுக்கு பின்னாடி அந்த கடனை வந்து வாடிக்கையாளர் செலுத்தினதுக்கு பின்னாடி அந்த வங்கியோ அல்லது நிதி நிறுவனமோ 7 நாட்களுக்குள்ள எந்த நகையை வந்து அடகு வச்சாங்களோ அதை திருப்பி வாடிக்கையாளருக்கு கொடுத்திருக்கணும் அப்படின்றது தான் 9வது விதிமுறை. இந்த விதிமுறையில முக்கியமான விஷயம் என்னன்னா இதுக்கு அபராதம் கூட விதிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த 9வது விதிமுறையோட முக்கியமான அம்சம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கடன் தொகையை வழங்கினதுக்கு பின்னாடி அந்த நகை 7 நாட்களுக்குள்ள வரல அப்படின்னா ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் அபராதமா பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றதான் 9வது விதிமுறையினுடைய முக்கிய அம்சமாக பார்க்கப்படுது. இந்த விதிமுறைகள் எல்லாமே வந்து தற்போது பெரிய பேசும் பொருளாக சாமானிய மக்களின் மத்தியில
விதிமுறைகளில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, ஒரு நகை கடனை வாங்கி முடிச்சு அந்த நகை கடனை கட்டினதுக்கு அப்புறம் தான் அடுத்த நகை கடன் வாங்க முடியும் அப்படின்றது சாமானிய மக்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா சிரமமான நேரங்களில் என்ன செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியானது எழுந்திருக்கு. அதே மாதிரி நகைக்கான சான்றிதழ், தரம் சார்ந்த சான்றிதழ்களாக இருக்கட்டும் அல்லது இந்த நகை தன்னுடையதுதான் அப்படின்றதுக்கு ஆதாரமான சான்றிதழ்கள், இது மாதிரியான சான்றிதழ்கள் இல்லை அப்படின்னா அந்த நகையை வைத்து எப்படி கடன் வாங்குவது அப்படின்ற ஒரு கேள்வியானது எழுந்திருக்கு. ஏற்கனவே நகை அடகு வைத்தவர்களுக்கு இது பொருந்துமா பொருந்தாதா, இல்லை இதை பற்றி என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரியான சில கேள்விகளானது உருவாகி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது குறித்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆர்பிஐக்கு அவருடைய வலியுறுத்தலை பதிவு பண்ணியிருக்கிறாரு. இந்த 2 விதிமுறைகளையும் நீக்கணும், சாமானிய மக்கள் பெரிதளவில் பாதிக்கப்படுவாங்க அப்படின்ற மாதிரி அவருடைய கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு. இந்த 9 விதிமுறைகளை குறித்து உங்களுடைய பார்வை என்ன? இது உங்களை பாதிக்குமா? இது எந்த வகையில் பாதிப்பை ஏற்படுத்தும்? தங்க நகை கடன் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத பத்தி உங்களுடைய பார்வையிலிருந்து கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. இதே மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.